புகழுக்கு உமேரோட பாப்புலாரிட்டி பார்த்து லைட்டா பொறாமையா இருக்கோ? ஆனா இந்த வாரம் உமேர் புகழை வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் சொல்லணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். குக் வித் கோமாளி சீசன் 6 ரெகுலரா பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நான் என்ன பத்தி பேச வர போறேன்னு கண்டிப்பா புரியும். எனக்கு லைட்டா தோணுன விஷயத்த நான் சொல்றேன், உங்களுக்கும் இதே தோணுச்சான்னு சொல்லுங்க. உமேர் அண்ட் புகழ் சைலண்ட் கிளாஷை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குக் வித் கோமாளி சீசன் 6 லாஸ்ட் வீக் எபிசோட்ல ராஜு பாத்தீங்கன்னா ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கினது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது அதுக்கு முன்னாடி தொடர்ந்து 2 வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருந்தவர் டப்புன்னு தடையெல்லாம் தெரிஞ்சுட்டு 3rd இல்ல 4th பொசிஷனும் வரல, நேரா ஃபர்ஸ்ட் பொசிஷனுக்கே போயிட்டாரு. இது ஒரு பக்கம் பார்க்க ரொம்ப என்ஜாயபிளாவே இருந்தது. சரி, இப்போ உமேர் அண்ட் புகழ் விஷயத்துக்கு வருவோம். கடந்த சில வாரமாவே பாத்தீங்கன்னா புகழ் உமேரை பத்தி கொஞ்சம் ஹார்ஷான கமெண்ட்ஸ் பாஸ் பண்றாரு. ஃபார் எக்ஸாம்பிள், லக்ஷ்மி மேம் ஏதோ பண்ண போக ஆக்சிடென்ட்ல உமேரோட கத்தி லக்ஷ்மி மேம் கையில குத்திரும். அந்த இடத்துல லக்ஷ்மி மேமும் சொல்லுவாங்க அவன் தெரியாம தான் பண்ணான்னு சொல்லிட்டு. இருந்தாலும் புகழ் ஏன் அவன் அவ்வளவு ஹைப்பரா இருக்கான், பார்த்து இருக்க மாட்டானா அப்படின்னு பேசுவாரு. அதாவது என்ன நடந்ததுன்னே முழுசா தெரிஞ்சுக்காம சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னு ஸ்ட்ரெயிட்டா உமேரை திட்டிட்டு இருப்பாரு. லக்ஷ்மி மேம் ரொம்ப தெளிவாவே சொல்றாங்க அவன் வேணும்ட்டே பண்ணல, தெரியாம தான் பண்றான் அப்படின்ட்டு. கௌஷிக் சாருமே சொல்றாரு யாராவது தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணுவாங்களா, தெரியாம தான் பண்ணுவாங்க, போ நீ போய் வேலையை பாருன்னு. அப்பவும் புகழ் சொல்றாரு ஏன் அவன் அவ்வளவு ஹைப்பரா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு இன்ஸ்டன்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல நிறையவே நடந்தது. சௌந்தர்யா ஒரு சீன்ல என் காதலை பத்தி உங்களுக்கு புரியாதுன்னு சரோஜா தேவி வேஷம் போட்டுட்டு சொல்லுவாங்க. அப்போ ஷபானா சௌந்தர்யாவை அல்டிமேட்டா கலாய்ப்பாங்க, இல்லையே நாங்க பார்த்தோமே பிக் பாஸ்ல அப்படின்ட்டு. இதை கேட்டுட்டு உமேர் ஷபானா கிட்ட கை கொடுக்கறதுக்கு ஓடி வருவாரு. கட்டி பிடிச்சி கையும் கொடுப்பாரு. அதுக்கு புகழ் இவனுக்கு பிக் பாஸே என்னன்னு தெரியாது, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி போய் கை கொடுக்குறான் பாருன்னு கமெண்ட் அடிச்சிட்டு இருப்பாரு. அதாவது ஒருத்தரை நம்மளால டாலரேட் பண்ண முடியலன்னா அவங்கள பத்தி வெறுப்பா பேசிட்டே இருப்போம்ல, அதை தான் புகழ் பண்ணிட்டு இருந்த மாதிரி தோணுச்சு. என் காதல் எவ்வளவு புனிதமானதுன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், நாங்க பார்த்த பிக் பாஸ்ல. உன்னை டிஸ்டர்ப் பண்றதாண்டி எனக்கு டியூட்டி. இது என்ன பிரமாதம், இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூமுடா. இவனுக்கு பிக் பாஸே தெரியாது, ஓடி போய் உடனே ஷபானா கூட சூப்பரா உமர் பொறாம லைட்டா. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். லாஸ்ட் வீக்ல இன்னொரு கமெண்ட்டும் பாஸ் பண்ணாரு. பாட்டி காதுல இருக்க கமலை கேஷுவலா உமர் தொட்டு பார்க்கவும் பாட்டி கூட விட மாட்டான் போல இருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாரு. உமர் எனக்கு மேல இருக்கானப்பா, பாட்டி கூட விட மாட்டானே. உனக்கு என்ன வந்தது, அவங்க சண்டை போட்டா என்ன, சமாதானமா போனா உனக்கு என்ன அப்படின்னு நீங்க கேக்குறது எனக்கு நல்லாவே புரியுது. வேலையை பார்த்துங்க, எல்லா சீனுக்கும் காரணம் நீதான். எனக்கு தோன்ற அதே விஷயங்கள் உங்களுக்கும் தோணுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இதுக்கு பதிலடியா என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல. ஆனா உமேரும் இந்த வாரம் புகழ வச்சு செஞ்சாருன்னு தான் சொல்லணும். உமேர் ஹைப்பரா இல்லையா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உமேர் ஹைப்பர் தான் நான் சொல்லுவேன். ஆனா அதனால அடுத்தவங்களுக்கு பிரச்சனை வர அளவுக்கு அவர் நடந்துக்க மாட்டாரு. கொஞ்சம் ஓவர் ரியாக்ட் பண்ற மாதிரி தான் எனக்குமே தோணுது. பாவம் புகழ இந்த வாரம் காஞ்ச மிளகா சாப்பிட வச்சு வறுத்தெடுத்தாரு. என்ன டாஸ்க்னு தெரியாம ஏன் வாயில வைக்கிறீங்க? ஐயோ பாய் பாடா. உண்மையிலேயும் சும்மா சொல்லக்கூடாது. புகழ்னு வந்துட்டாலே புகழை தூக்கி சுத்துறது, அவரை போட்டு குலுக்குறது, அவர் காஸ்டியூமை கலைச்சி விடுறதுன்னு எல்லா வேலையும் பார்ப்பாரு. பாராட்டுறேன்னு கட்டி பிடிச்சி எலும்பியும் நொறுக்குவாரு. இருந்தாலும் அது எல்லாமே ஃபன்னா இருக்கும், அதுல ஒரு வன்மம் தெரியாது. சம்டைம்ஸ் ரொம்ப சைல்டிஷா பிஹேவ் பண்ணாலும் அடுத்தவங்களோட வெற்றியை பார்த்து மனசார சந்தோஷப்படுவாரு. முக்கியமா ராஜு ஷெஃப் ஆஃப் த வீக் வாங்கும் பொழுது அவரோட எக்ஸ்பிரஷனை நீங்க பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு புரியும். ராஜுவை விட உமேர் தான் பயங்கர ஹாப்பியா இருக்காரு. இத்தனைக்கும் ராஜுக்கும் உமேருக்கும் மத்தியில தான் போட்டியே. தன்னுடைய நண்பனுக்கு நடக்கிற நல்லதை பார்த்து சந்தோஷப்படுறாரு. லாஸ்ட் வீக் பிரியாராமன் மேம் அண்ட் ஷபானாவோட சேர்ந்து புகழை பயங்கரமா வெறுப்பேத்தினாரு உமேர். அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரியாராமன் மேம் தான். அவங்க தான் புகழை வெறுப்பேத்தலானே பிளான் போட்டு கொடுத்துருக்காங்க. கிளியரா உமேரும் ஷோல சொல்லியிருப்பாரு. புரியலையே, பாக்குற நமக்கும் அப்படிதான் இருந்தது, என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி. அவனை லவ் பண்றதே அசிங்கமான விஷயம். கரெக்ட்டா. ஆனா அதை நீங்க ஒட்டு கேக்குறீங்களே, இது அதை விட அசிங்கமான விஷயம். ஸோ இந்த மாதிரி கிரிஞ்சான சீன்ஸையும் நம்ம லாஸ்ட் எபிசோட்ல பார்க்க வேண்டியதா இருந்தது. இதெல்லாம் தவிர்த்து ஆன் அ வெரி குட் நோட் புகழ் ரொம்ப சூப்பரான ஒரு ஆக்டர். காமெடி மட்டும் இல்ல, எனக்கு குணச்சித்திரமும் நல்லா வரும்ன்றதை இந்த எபிசோட்ல அவர் நிரூபிச்சு காமிச்சாரு. அவர் பண்ண அந்த எமோஷனல் ஆக்டிங் ரொம்ப மெஸ்மரைசிங்கா இருந்தது. நிறைய பேர் அழுதுட்டாங்க, நான் கூட அழுதேன்.
என்ன ஆக்டிங்ல ஆக்டிங் மூலமா ஒருத்தரை அழ வைக்கவும் முடியும், சிரிக்க வைக்கவும் முடியும் அப்படிங்கறத இவர் இன்னைக்கு ப்ரூவ் பண்ணாரு. இந்த உமேர் புகழ் கான்ஃபிளிக்ட நான் மட்டும் இல்லைங்க, பல பேர் வந்து ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதை கமெண்ட் செக்ஷன்லயே நம்மளால பார்க்க முடியுது. புகழ் லைட்டா சில் பண்ணிட்டு ப்ரோக்ராமை என்ஜாய் பண்ணிட்டு போயிருந்தா நம்மளால நம்மளோட பழைய புகழை பார்க்க முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? புகழ் பொறாமப்படுறாரா, இல்லை இன்செக்யூர்டா ஃபீல் பண்றாரா, இல்லைனா இந்த ப்ரோக்ராம்ல இதுவும் பார்ட் ஆஃப் த ஃபன்னா? ப்ரோக்ராமை வெறுவெறுப்பா கொண்டு போறதுக்கு தன்னால முடிஞ்ச விஷயத்த செய்யறாங்களா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சலசலப்பும் கலகலப்பும் சேர்ந்து இருந்தா தானே இந்த ஃபன் ப்ரோக்ராம்லாம் நல்லா இருக்கும். என்னால முடிஞ்சதை நான் கொளுத்தி போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற ஒரு வீடியோல திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.